அன்பு உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜீத். தொடர்ச்சியான உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அதே வேளையில் உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளும் மிகவும் கண்ணியமாக பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் கண்ணியத்தோடு அதை அணுகி இருக்கிறீர்கள். இதுதான் தமிழ்நாடு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த பண்பு. இவை தொடரட்டும், மலரட்டும். அதோடு இந்த காணொளியை பார்க்கும் உறவுகள் சப்போர்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னா இதுதான் எங்களுக்கு ஊக்கமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தல் களை கட்டி இருக்கிறது. சில கட்சிகளிலே களை எடுக்கும் பணியும் தீவிரமடைந்திருக்கிறது. பல கட்சிகளில் விலை பேசும் பணியும் மும்முரமடைந்திருக்கிறது. மோடியின் கனவு வேட்டை கலைக்கப்பட்டிருக்கிறது. இவிஎம்மின் ஓட்டு வேட்டையும் ஒடுக்கப்பட்டிருக்கிறது. மோடியை கைகளும் இந்தியா தலைப்பு சூப்பரா இருக்குல்ல. பஞ்சு டயலாக்காக சொல்லலைங்க, உண்மையிலேயே இந்தியா இன்றைய நிலையில மோடியை கைகளும் நிலையில் இருக்கிறது. ஏன், அவர்களுடைய தலைமை பீடமான RSS இந்த முறை பிரதமராக மோடியை கொண்டு வருவதா அல்லது அந்த இடத்திற்கு இன்னொருவரை கொண்டு வருவதா என்ற ஒரு சந்தேக நிலைப்பாட்டில் அணுகி இருக்கிறது. எனவே மோடிக்கு தலைமை பீடத்தினுடைய ஒத்துழைப்பும் இந்த முறை கை நழுவி போயிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, வட மாநிலங்கள்ல பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இப்படி எல்லா மாநிலங்கள்லையும் அந்த மக்கள் கொலகாண்டுல இருக்காங்க. போனா வாயிலேயே வெட்டுவாங்களோங்கிற அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க, இப்ப நடக்கிற அந்த விவசாயிகளுடைய போராட்டத்துல இந்த ஒன்றிய அரசு அவர்களை கடுமையான அரச பயங்கரவாதத்தோட அணுகியிருக்கு. அவர்களை கொலை செய்யற முயற்சியில இந்த அரசு இறங்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, கடுமையான சித்திரவதைகளுக்கு இந்த விவசாயிகளை ஆளாக்கி இருக்கு. எனவே அந்த மக்கள் கடுமையான கொலவெறியோட இருக்கிறாங்க. எனவே வட மாநிலங்களும் மோடியை கைகளிருக்கு. அடுத்து மணிப்பூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க 2 தரப்புகளுக்கு உண்டான பிரிவை ஏற்படுத்தி கடுமையான இனக்கலவரத்தை ஏற்பாடு செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரதமர் மோடி அந்த பகுதியில தலைகாட்ட அச்சத்தோட இருக்காரு. எனவே அந்த பகுதிகளிலையும் மோடியை கைகளிருக்கு. சரி, அப்படியே இந்த பக்கம், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், தெலுங்கானா இந்த பக்கம் போய் நம்மளுடைய பருப்பு அலுப்பையெல்லாம் காமிக்கலாம் நினைச்சு வந்தா இந்த பகுதியில புறா படிச்சவனா இருக்கிறான். இங்க உங்களுடைய மதவாத பருப்பு வேகாது. நீங்க கட்டின அந்த ராமர் கோவில் அரசியல் இந்த மாநிலங்கள்ல ஒரு துளி கூட எடுபடல. ஏன்னா இவன் பூரா சமூக நல்லிணக்கத்தை விதைக்கிறவன், மத நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறவன். இங்க பூரா படிச்சவனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, சுயாட்சி தத்துவத்தை இந்த மாநிலங்கள்ல முழுமையா பேசுறவனா இருக்கிறான். அது மட்டும் இல்லாம மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கொள்கையை உயிர் மூச்சா நினைக்கிற மாநிலம் இந்த மாநிலம். அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு. இந்த உறவுகள், இந்த தங்க கட்டிகள், சமூக நல்லிணக்க சக்கரவர்த்திகள் உங்களை விரட்டி விரட்டி ஒவ்வொரு முறையும் அடிச்சிருக்கிறான். அதனால இங்க தமிழ்நாட்டிலையும் உங்க கடலைய வறுக்க முடியாது. அதோட கடைசியில கொண்டு வந்து தமிழ்நாட்டுல நீங்க ஒரு பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவரா ஒருத்தரை நியமிச்சு பார்த்தீங்களா, அண்ணாமலை. இவரு இங்க இருக்கிற கூட்டணிகளை பூரா சிதைச்சு சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கிறார். அதனால இங்கேயும் உங்க வடை வேகாது. இதையெல்லாம் தாண்டி மோடிக்கு பெரிய நம்பிக்கையா இருக்கிறது உத்தரப்பிரதேசம் தான். அந்த உத்தரப்பிரதேசத்திலையும் அந்த மக்கள் வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க. ஆமாங்க, உத்தரப்பிரதேசத்துல நம்ம ராகுலும் அகிலேஷ் யாதவும் சமீபத்துல நடந்த ஒரு பேரணியில உத்தரப்பிரதேசத்தை மாநிலத்தையே திக்குமுக்காட வச்சு திளைக்க வச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க, அங்கேயாவது போய் நம்ம அல்வாவை கிண்டிடலாம் நினைச்சு இந்த கனவுலையும் அவங்க 2 பேரும் சேர்ந்து சிறப்பான ஒரு அல்வாவை கிண்டி செஞ்சு விட்டுருக்காங்க. அடுத்து இவங்க பீலா விட்டுக்கிட்டு இருந்த பீகார். அந்த பீகார்ல நம்ம ராகுலும் தேஜஸ்வி யாதவும் இரட்டை ஹீரோக்களாக பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற தேஜஸ்வி யாதவ் இளம் அரசியல்வாதியா சும்மா தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து மேற்கு வங்கம். அந்த அம்மா மம்தா பானர்ஜி எப்போதுமே காங்கிரஸோட சேராது, நம்ம அதை பயன்படுத்தி நம்ம ரயில விட்டுறலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த பிஜேபிக்கு அந்த அம்மா உனக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லி பை பை காமிச்சிட்டு ராகுலோட கைகோர்த்து கரகாட்டம் ஆடி இருக்கு. சரி,
இவங்க தான் வளைச்சு வளைச்சு எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த கூகுள் நிறுவனமும் எங்க பிரதமர் நரேந்திர தாமோதரதாசனுடைய ஏற்கனவே வேல்ட் இஸ் ஃபூலிஷ் பிரதமர் சொல்லி அசிங்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோங்க. அதோட விட்டுச்சா இந்த நிறுவனம் இப்ப கூகுள் ஜெமினிங்கிற ஒரு ஆப்பை ஏற்பாடு செஞ்சு அதுலயும் எங்க பிரதமரை வச்சு செஞ்சிருக்கு. அப்படி அந்த கூகுள் ஜெமினி ஆப்பு அப்படி என்னங்க செஞ்சுச்சு அப்படின்னு கேட்டா, இந்த கூகுள் ஜெமினி ஆப் இருக்கு, இது இன்றைய நவீனத்தினுடைய உச்சங்க. அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயம் குறித்து அறியணும்னு நினைச்சீங்கன்னா, அது குறித்த தேடல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா, அது குறித்தான முழுமையான டேட்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதுல ஒரே ஒரு சின்ன புள்ளிய வச்சா போதும், அது முழுமையாக ஆய்வு செஞ்சு அலசி ஆய்வுக்கு உட்படுத்தி தெளிவான பதில உங்களுக்கு தந்துருது. அந்த ஆப் மூலியமா தான் ஒருத்தர் 3 விஷயத்த அதுல ஆய்வு செஞ்சிருக்காரு. அதாவது கேள்வியா கேட்டிருக்காரு. இந்த ஆப்பு எப்படி பக்கத்துல ஒரு நண்பனோ ஒரு பெரிய அறிஞரோ அறிவாளியோ இருந்து நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி துல்லியமா பதில் தரக்கூடிய ஆப்பு தான் இந்த கூகுள் ஜெமினி ஆப். இந்த ஆப்பு நம்முடைய கூகுள் நிறுவனம் நம்ம தலை இருக்காருல சுந்தர் பிச்சை, அவர் தான் டிசம்பர் மாசம் தான் இந்த கூகுள் ஜெமினிங்கிற ஆப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு உலகத்துக்கு. இந்த ஆப்ல தான் இப்ப மோடிக்கு பெரிய ஆப்பை வச்சிருக்காங்க. அதாவது ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா ஒரு 3 பேரை பட்டியல் போடுறாரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி, நம்ம இந்தியாவுடைய அதிபர் அதிபர் இல்லைங்க, ஆமா அவர் அதிபராத்தான் நினைக்கிறாரு, நம்ம வேணாம் அப்படி சொல்ல வேண்டாம், நம்ம இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. இந்த 3 பேரையும் அந்த கூகுள் ஜெமினில போட்டு சர்ச் பண்றாரு. எப்படி பண்றாரு? இந்த 3 பேர்கள் சர்வாதிகாரிகளா? இந்த மூன்று பிரதமர்கள்ல யாரு சர்வாதிகாரி அப்படிங்கிற கேள்விய இந்த ஆப்ல கேட்கிறாரு. அந்த ஆப்பு அது மனுஷன் கிடையாதுங்க, அது ஒரு ஆப்பு, அது ஒரு செயலி. முழுமையாக ஆய்வு செஞ்சு இந்தியாவுல அல்லது உலக அளவுல எந்த கருத்துக்கள் அதிகமாக விதைக்கப்படுது, அலசப்படுது, பேசப்படுது அப்படிங்கிறத தேர்வு செஞ்சு திரட்டி அது ஒரு பதிலா கொடுக்கும். இப்படி ஒரு கேள்வியை கேட்ட உடனே அந்த ஆப் சொல்லியிருக்கு பாருங்க, அந்த பதில் தாங்க இந்த காணொலி ட்விஸ்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப்பை பத்தி சொல்லுது, இவரை பத்தி தரவுகள் மாத்தி மாத்தி இருக்கு, அதனால இவர் மூலியமா இவரை பத்தி தெளிவான உறுதியான பதிலை என்னால சொல்ல முடியல அப்படின்னு ட்ரம்ப்புக்கு கையை விரிச்சிருச்சு. அவர் இருக்கார் பாருங்க உக்ரைன்ல, அந்த ஜெலன்சிக்கு இவரை பத்தி தரவுகளே இல்லைன்னு சொல்லிருச்சு. நம்ம மோடியை சொன்ன உடனே பழிச்சுன்னு பல்லை இழிச்சிட்டு பதில் சொல்லியிருக்கு. எப்படி சொல்லியிருக்கு தெரியுமா? இவர் உண்மையிலேயே சர்வாதிகாரி தான், மோடின்னு அடிச்ச உடனேயே நிச்சயமாக சர்வாதிகாரி பதில் சொல்லியிருக்கு. அதோட அந்த மனுஷன் விட்டாரா? பிஜேபின்னு வேற சர்ச் பண்ணிருக்காரு, பாரதிய ஜனதா அப்படின்னு போட்டு கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு சொல்லியிருக்கு பாருங்க அந்த பதிலு. அந்த ஆப்பு பாரதிய ஜனதான்னு சொன்ன உடனேயே இந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அமைப்பு. எப்படிங்க? இந்து மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அமைப்பு. அத்தோட அது நிறுத்தி தொலைக்கல, மறுபடியும் சொல்லுது, அது மட்டும் இல்லாம இந்த அமைப்பு எதிர்த்தரப்பு கருத்துக்களை, எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை முடக்கும் அமைப்பு. பாத்தீங்களா எப்படி பதில சொல்லியிருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய இடியை இறக்கி இருக்கு பாத்தீங்களா பாரதிய ஜனதாவுக்கும் நம்ம பிரதமருக்கும். அதோட இந்த மனுஷன் அந்த ஆப்ல பார்த்தாரு, சர்ச் பண்ணாரு, பதில தேடினாரு, கிடைச்சிருச்சு. விட்டுருக்கணுமா இல்லையா? நிறுத்தாம அதை அப்படியே கொண்டு போய் எக்ஸ் வலைதளத்துல பதிவு செஞ்சுட்டாரு. இந்த பதிவை பார்த்த உடனே பதறதுக்கு நம்ம காவி கூட்டம். இப்படி மோடி பெருசா நம்பிக்கிட்டு இருந்த ஆர்எஸ்எஸும் கைய கழுவிருச்சு. இனிமே வட மாநிலங்கள்ல போய் வடை சுட முடியாது. தென் மாநிலங்கள்ல ஏற்கனவே தெறிக்க விடுறாங்க, திணற அடிக்கிறாங்க. கடைசியா இந்த கூகுள் நிறுவனமும் குனிய வச்சு மண்டையில கொட்டியிருக்கு. என்னடா எங்க மோடிக்கும் பிஜேபிக்கும் வந்த பெரும் சோதனை. எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் நம்ம பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் தாங்கி வந்து அதையெல்லாம் தாண்டி மன தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவர்கிட்ட இன்னொரு திட்டம் இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? நீங்க எத்தனை பேர் எனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சாலும் உங்க எல்லாத்துக்கும் நான் வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லி ஒரு இவிஎம் மிஷினை பயன்படுத்துவாங்க. ஆமாங்க, அதுலதான் நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பிஜேபிக்கு தானே விழுகும், தாமரைக்கு தானே விழுகும். அதனால நம்மள்கிட்ட இப்படி ஒரு பெரிய ஆப்பு இருக்குன்னு நினைச்சு மனசை திடப்படுத்திக்கிட்டாரு நம்ம பிரதமர், நம்ம பிஜேபி. ஆனா அதுக்கும் வச்சுச்சு பாருங்க ஒரு பெரிய ஆப்பு.
சமீபத்துல சண்டிகர்ல நடந்த அந்த மேயர் தேர்தல்ல இந்த பாரதிய ஜனதா நடத்தின அக்கிரமமும் அடாவடித்தனமும் அயோக்கியத்தனமும் அங்க தேர்தல் மரபுகளை மீறின அவங்க தாண்டவம் ஆடினதும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் பல்லிழிச்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு, ஏண்டா தேர்தலா நீங்க நடத்துறீங்க, தேர்தல் முறையா இது, ஜனநாயகத்தை அதல பாதாளத்துல தள்ளுறீங்களே, இதை ஒருபோது இந்த ஜனநாயக படுகொலையை நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி கடுமையா உட்கார வச்சு பாரதிய ஜனதாவை குட்டுன்னு குட்டி இருக்கு. ஏன்னா அங்க ஜெயிக்க வேண்டியது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து நடத்தின கூட்டணியா இருந்து அவங்க சந்திச்ச அந்த தேர்தல அவங்கதான் ஜெயிக்க வேண்டியது இருக்கு. ஆனா அவர்கள் அந்த தேர்தல் நடைமுறையே மீறி அவங்க நடத்தின அந்த வெறியாட்டத்தை சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்கு. அந்த காட்சியை நீங்களும் பார்க்க வேணாமா? அந்த அடாவடித்தனத்தை நீங்களும் பார்க்க வேணாமா? அந்த காட்சியை பாருங்க. இதுக்கு பேரு எலெக்ஷனா? என்ன அநியாயம் சார் பண்றீங்க? பாஜகவை துவம்சம் செய்த நீதிபதி ஆர்ஓ ஆபீசர் ஏன் ஓடி ஒளிகிறாரு? சந்திரசூட் கொடுத்த சவுக்கடி. மூத்த துணை மேயர் பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் குர்பிரீத் சிங்கும் பாஜகவை சேர்ந்த குல்ஜீத் சந்தும் போட்டியிட்டனர். துணை மேயர் பதவிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் நிர்மலா தேவியை எதிர்த்து பாஜக சார்பில் ராஜிந்தர் சர்மா போட்டியிட்டார். காலை வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் துணை ஆணையர் மற்றும் சில பாஜக கவுன்சிலர்கள் தாமதமாக வந்ததால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாமதத்திற்கு பிறகு வாக்குப்பதிவு தொடங்கியது. பிற்பகல் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதில் மொத்தமுள்ள 36 ஓட்டுகளில் 16 ஓட்டுகள் பெற்று பாஜக வேட்பாளர் மனோஜ் சோங்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் இதில் ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளர் குல்தீப் குமாருக்கு கிடைத்த 20 வாக்குகளில் 8 வாக்குகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டன. காணொளி காட்சியை பார்த்தீங்களா? அதோட நம்ம என்டிஏ கூட்டணி எல்லா கட்சி தலைவர்களையும், அதாவது இந்தியாவில் இருக்கிற எதிர்த்தரப்புல இருக்கிற எல்லா ஜனநாயக சக்திகளையும் ஒன்று திரட்டி ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்துல இந்த இவிஎம் மிஷினை தடுத்து நிறுத்தணும், அதுல நடக்கிற குளறுபடிகளை களையணும், தேர்தல் மேல மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னா இந்த இவிஎம் மிஷினோட சேர்த்து வாக்களிக்கிற 100% மக்களுக்கும் ஒப்புகை சீட்டோட அந்த சீட்டோட அவர்களுக்கு மனநிறைவு அடைவதா இந்த தேர்தலை நீங்க நடத்தணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை என்டிஏ கூட்டணி மிக முக்கியமாக எடுத்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம இந்த இவிஎம் மிஷினை தடுத்து நிறுத்துறதுக்காக அது மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சமீபத்துல அண்ணன் திருமாவளவன் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு போராட்டத்தையும் நடத்தினத நீங்க காணொலியா பார்க்க போறீங்க. அத்தோடு டெல்லியில தன்னெழுச்சியாக இந்த இவிஎம் மிஷினை தடுத்து நிறுத்தணும், அதன் மூலியமா தேர்தல் நடத்துறத நாங்க வெறுத்து ஒதுக்குறோம்னு சொல்லி அந்த டெல்லி மக்கள் தன்னெழுச்சியா போராட்டம் நடத்தினதையும் அண்ணன் திருமாவனுடைய போராட்ட காட்சிகளையும் இப்ப பாருங்க. ஜனநாயக நெருப்பை பற்ற வைக்கிறோம், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த போராட்டத்தை நாம் முன்மொழிகிறோம். இது ஒரு முன்மொழிதல் தான். போன முறை நாம் முற்றாக இவிஎம் எந்திரத்தை தூக்கி எறிய வேண்டும், வாக்குச்சீட்டு முறை பேலட் சிஸ்டம் மறுபடியும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். இந்த முறை அதிலே ஒரு சிறிய மாற்றத்தை நாம் முன்மொழிகிறோம். போன போராட்டத்திற்கும் இந்த போராட்டத்திற்குமான இடைவெளி ஏதும் இல்லை, வேறுபாடு பெரிதாக இல்லை. இப்போது நாம் வைக்கிற இந்த கோரிக்கையில் நீ இவிஎம் என்கிற எந்திரத்தை பயன்படுத்து, ஆனால் 100 விழுக்காடு விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு வழங்குகிற எந்திரத்தையும் பயன்படுத்த வேண்டும். फाटल्यान जो समुदाय दिसता तो इतल्याच कारणां खातीर जे संपूर्ण देशान ईव्हीएम मशीन म्हणून जे आसा ते ईव्हीएम मशीन जे आसा ते बंद घालपाचें अशें म्हणणें आसा. लोकांनी जे वोटर्स आसा तांच्यांनी जे मॅन्युअल जे वोटींग आसा तेच करपाक जाय. हे बॅलेट அது மட்டும் இல்ல,
தமிழ்நாட்டுல எல்லா கட்சி தலைவர்களும் இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராகவும், நம்ம முற்போக்கு நடிகர் அண்ணன் மன்சூர் அலிகான் அவர்களும் இது சம்பந்தமாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, அதாவது இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திருக்காங்க. அந்த காட்சியும் காணொலியில பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒப்புகை சீட்டு வழங்குவதில் 100% கம்யூனிஸ்ட் கட்சியும் தேர்தல் ஆணையரிடம் முறையில் ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் என தேமுதிக சார்பில் வலியுறுத்தி விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டுகளை இணைத்து தேர்தல் வாக்குச்சாவடிகளை கண்டறிந்து இப்ப முக்கிய பிரச்சனை என்ன? இவிஎம் வச்சு ஏமாத்துறான், 420 பண்றான், அயோக்கியத்தனம் பண்றான். 3வது முறையும் அதை வச்சு ஆட்சிக்கு வர்றான். நீங்க தாலிகைகள் அமைதியா இருந்தா எப்படி? இந்த அனைத்து ஊடகங்களும் இது நாளைக்கு போடுவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? போட மாட்டேன். ஏன்னா எது அம்பானி இது, எது அதானி இது எல்லாம் எனக்கு தெரியும். எத்தனை பிஜேபி 80% ஷேர்ஸ் வச்சிருக்கு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா தயவு செய்து கொஞ்சம் நியாயமா இருங்க. இப்படி இந்த தேசம் முழுவதும் மோடியின் மீதும் இந்த ஓட்டெடுப்பு நடத்தும் இயந்திரம் இவிஎம் மிஷின் மீதும் நம்பிக்கையற்றவர்களாக தன்னெழுச்சியாக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். காரணம், இவர்களுடைய ஜனநாயக படுகொலையும் சர்வாதிகாரமும் தான். உறவுகளே, சர்வாதிகாரம் என்றுமே நிலைக்காது, ஜனநாயகம் மட்டுமே நிலைத்து நிற்கும். சனாதனம் என்றுமே வளராது, சமாதானம் மட்டுமே வளர்ந்து மிளிர்ந்து நிற்கும். ஜனநாயகம் ஓங்கட்டும், சமாதானம் மலரட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.